வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருக்க ஒரு சாங்கோட லிரிக்ஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பார்க்குற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ரேஷியோ அளவுக்கு அந்த இமேஜை வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவரை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் அந்த ரோஸ் பூலாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். இப்போ ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டில் எல்லாமே ஷேடோலாம் செட் பண்ணுற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுங்க. பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா நியூ டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத செலக்ட் பண்ணி மேலே டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை மட்டும் டெலீட் பண்ணிக்கோங்க. மேலே லெஃப்ட் சைடு மேலே ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோ எனேபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளர் ரேஷியோன்னு இருக்கும், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு போட்டு இருக்கும். எக்ஸை வந்து இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி இதை வந்து உங்களுக்கு ரைட் சைடு தள்ளி இந்த மாதிரி காமிச்சிருக்கணும், இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. கீழே வந்து எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அந்த எக்ஸுன்றதில் மட்டும் ஒரு 40 இல்லைனா ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷனில் பக்கம் ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் எப்படி நான் சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ கீழே 4th ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணி மேலே சேவ் ஐகானை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டுன்றதை செலக்ட் பண்ணிட்டு அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ மறுபடியும் வீடியோ எடிட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. தேவையான மேலே தான் லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம், அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு ஸ்டேச்சுரேஷன், அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எகைன் கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக லிரிக்ஸ் வீடியோவை இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிராப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி கிராப் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக அந்த லிரிக்ஸை ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ செட் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபில்டர் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. கான்ட்ராஸ்ட்டை வந்துட்டு அதுக்கு 50ல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸோடு இந்த வீடியோ வந்து சூப்பராக ஷோ ஆகும். ஸோ இப்போ தான் இது வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைமே கரெக்டாக எடிட் பண்ணிட்டீங்களோ அவங்கள வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குது எந்த மாதிரி எடிட் பண்ணணுனாலையும்
அதுக்கும் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.